வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் காப்பர் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது காப்பரோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 372 கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம தொடர்ந்து மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஓப்பன் ஆனதுலேருந்து மார்க்கெட் சரிவை சந்தித்து 370 உடச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதை ரெசிஸ்டன்ஸை மாற்றி தொடர் சரிவை கொடுத்து 366 உடைத்து 363 வரைக்கும் வந்து 64 பக்கமாக க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் நம்ம எதிர்பார்த்த மாதிரி மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக அமைஞ்சிருந்தது. இன்றைக்கி மார்க்கெட்டோட ஓப்பனிங் 365 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் இருக்க காமெக்ஸ் மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. அந்த அடிப்படையில் தொடர்ந்து மார்க்கெட் செல்லிங்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தாலும் நம்ம காப்பரோட இந்த டவுன் ட்ரெண்டை முழுக்க யூஸ் பண்ணியாச்சு. நல்ல லாபமும் சம்பாதிச்ச காரணத்தினால கொஞ்சம் வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். அதாவது என்ன செய்யலான்னா 368லேருந்து 70 பக்கமாக வந்ததுன்னா அதிலிருந்து மார்க்கெட் செல்லிங்கை திருப்பி ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எதுனா 373.4 பக்கமாகவோ 74 பக்கமாகவோ ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். அப்போ ஸ்டாப் லாஸ் குறைவாக இருக்கும். எதனால் அப்படின்னா நம்ம கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணி ஒரு நல்ல ஜோன் வந்ததுக்கப்புறம் திருப்பி ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறோம். ஏன்னா நேற்று மார்க்கெட்டோட சரிவு பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய சரிவை கொடுத்துருக்கு. அதுலேருந்து ஒரு சின்ன பவுன்ஸ் பேக் கொடுத்து அதுலேருந்து ஆரம்பிக்கலாம், ட்ரேடிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்றது தான் இதோடைய நோக்கம். அதனால் நல்ல ஜோன் வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி செல்லிங் ஸ்டார்ட் பண்ணலாம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.